பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து கர்த்ததாமே அப்பா அப்படி வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தேவனின் தேரு சித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தர் ஆவதே தேவனின் தேரு சித்தம். பரிசுத்தம் இன்றி தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இன்றி தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அங்கே சங்கீதக்காரர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற தெய்வ தூதர்கள் மட்டுமல்ல, நாமும் கூட பாடுகிறோம் அல்லவா? பாருங்களேன், உலக பிரமாணமான சேனைகளில், அதாவது இராணுவத்தில் அநேக அசுத்தங்கள் உண்டு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக குடிப்பழக்கமே இல்லாத ஒருவன் கூட ஒரு இராணுவத்தில் போய் சேருவானே என்றால் அவனுக்கு தினந்தோறும் குடிக்க சொல்லி கொடுப்பார்கள். அங்கே இராணுவத்தில் அவனுக்கு குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். பிற்பாடு வரும்பொழுது அவன் பாட்டிலும் கையிலுமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய சேனைகளின் காரியமாய் இருக்கிறது. ஆனால் நமது கர்த்தரது சேனையோ நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற சேனை அல்லவா? எனவேதான் அந்த சேனையின் துணையோடு நாம் இருப்போமே, ஆனால் அவரது பிள்ளைகளாகி நாம் எந்த சேனைக்குள்ளும் பாய்ந்து போக முடியும். நமது தேவனின் துணையோடு எப்பேற்பட்ட உயரமான மதிலையும் நாம் தாண்டி போக கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். இந்த வசனம் அப்படியே வசனத்தின்படி நிறைவேறும்படியாக நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் அந்த சம்பவத்தை நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வழியிலே போய்கொண்டிருந்த வேளையிலே ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சாட்சி கொடுத்திருக்கிறேன். அந்த சகோதரனுடைய பெயர் சாம். தற்கொலைக்காக ஓடிக்கொண்டிருந்த மகனை அந்த நாளிலே கர்த்தர் சந்தித்து பேசவும், அந்த மகனை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். அவனிலிருந்து தற்கொலை எண்ணம் போனதே தவிர, ஆனால் அவன் தினமும் குடிக்கிற பழக்கம் உள்ளவனாயிருந்ததினாலே அந்த குடிப்பழக்கத்தை அவனால் விட முடியவில்லை. எவ்வளவு அந்த தம்பியோட நான் பேசினேன், தம்பி, இந்த குடிப்பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற வரையில இது பிசாசினுடைய ஒரு கெட்ட காரியமா இருக்கிறது. எனவே பிசாசுக்கு நீங்க துணைக்கு போகிற வரையில உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கவே இருக்கும். ஒரு குப்பையை எங்க தம்பி போடுவாங்க? குப்பை தொட்டியில தானே போடுவாங்க. அப்போ குப்பை தொட்டி போற நீங்க இருந்தா எல்லா குப்பை போன்ற கெட்ட பழக்கெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த அவர் அதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர், என்னால அந்த குடிப்பழக்கத்தை விட முடியலையே அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவித்தேன். உங்களுக்கு நிஜமா இந்த குடியை விடுறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டேன். நிஜமாவே எனக்கு குடியை விட்டணும்னு தான் பாஸ்டர் ஆசையா இருக்குது, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு விட முடியல அப்படின்னா. சரி, இன்னைக்கு நம்ம விடணுன்றதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தம்பியோட உட்கார்ந்து நான் ஜெபித்தப்போதான் என்னை பார்த்து பரிதாபமா ஒரு வார்த்தை கேட்டான். என்ன சாம் அப்படின்னு கேட்டேன்.
அங்கிள் கடைசியா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிச்சுட்டுமா அப்படின்னா, அது என்னப்பா இப்படியே இதுதான் கடைசி நாள், இதுதான் கடைசி நாள், நிறைய குடிகாரங்க சொல்லி பார்த்துருக்கிறேன், ஆனா விட மாட்டாங்களே அப்படின்னா, இல்லைங்க அங்கிள், இன்னைக்கு நீங்க ஒண்ணு செய்யுங்க, என் கூட நான் பாருக்கு போகும்போது என் கூட கூட வந்து பார்ல உட்கார முடியுமா அப்படின்னா, உன் கூட பார்ல வந்து உட்காரணுமா? ஐயா கையில பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பைபிளோட நான் வந்து பார் உள்ள உட்கார்ந்தேன்னா பார்க்குறவெல்லாம் பாஸ்டர் குடிக்க வந்திருக்கிறான்னு நினச்சிக்குவாங்களே அப்படின்னு. என்ன அங்கிள் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறான், உண்மையாகவே இவன் என்ன என்னோட துணையை கேட்குறானா, என் துணையால் அவனுக்கு விடுதலையே கிடைக்காதே, நீங்க தானே அவனுக்கு துணை செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்லை பரவாயில்ல நீ போ, அவனோட கூட அந்த பார்ல போய் கடைசி அவன் குடிக்கிறேன்னு சொல்றான் இல்ல, அவன்கிட்ட அந்த குடிப்பழக்கத்தை நான் எடுப்பேன் மகனே, நீ போ கூட, அவன் துணை கேட்கறான் பயப்படுறான் அப்படின்னா. சரி நான் என்ன பண்ண கையில பைபிளை எடுத்துக்கிட்டேன், பைபிளை எடுத்துக்கிட்டு நேரா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு இடத்துல ஒரு பாருக்குள்ளே போய் அவன் உட்காந்தான். அந்த பாருக்குள்ளே போகும்போதே சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர் என்னடா வெள்ளை ட்ரெஸ் ஒருத்தர் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பைபிளை வர வச்சுக்கிட்டு உள்ள சைலண்டாக குடிக்கிற பாஸ்டர் போல இருக்குன்றது அவங்க பார்வையிலேருந்தே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் உட்காந்து அந்த டேபிளுக்கு பக்கத்தில் நானும் போய் ஒரு சேரில் உட்காந்து கொண்டேன். அங்கேருந்து கொண்டாந்து அவன் கேட்ட காரியத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்த ஒரு அந்த சப்ளையர், அந்த குடி கொடுக்குற அந்த சப்ளையர் அப்படி என்னை பார்த்துட்டு குனிஞ்சு பார்த்து, சார் என்னங்க பாஸ்டருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஐயோ நான் குடிப்பழக்கத்தை விட வந்திருக்கிறேன்ப்பா, அவர் எனக்கு துணைக்கு வந்திருக்கிறார். என்னது குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு பாஸ்டர் கூட்டணும் இல்லையா, என்னையா அது வேடிக்கை, பாவ மனுஷன், அவரை வெளியே இருந்து உள்ள வரும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, இந்த பாஸ்டர் பாரு குடிக்கிறதுக்காக உள்ள போறான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க இல்லை அப்படின்னாரு. அவர் என்ன பார்த்து, அங்கிள் மன்னிச்சுக்குங்க அப்படின்னாம. உடனே அந்த சப்ளையர் என்னை குறிஞ்சு பார்த்து, சார் என்ன சார் ஒரு மனுஷனை குடியை விட்டு எடுக்கிறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் இல்லாம எடுப்பீங்க அப்படின்னு அவர் என்னை பார்த்து கேட்டார். நான் அவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே எனக்கு நல்ல சுவிசேஷம் சொல்ல ஒரு இடத்த கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த சப்ளையரை பார்த்து சொன்னேன், எங்க ஆண்டவர் ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்காக சிலுவை வரையில ஏறி அந்த சிலுவையில் அவனுக்கு பக்கத்துல தொங்கி இருந்து, ஆமா அந்த நாள்ல ஆண்டவரை நேசிச்சப்ப ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இனி என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்னு சொல்லி அவன் இறந்த உடனே அவனை பரலோகத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டார்ப்பா. அதனால எந்த மனுஷனையும் திருத்தறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், எங்க ஆண்டவர் ரிஸ்க் எடுத்திருக்காரு, அதனால நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அவர் இறந்தே அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தே ஒருத்தனை காப்பாற்றினார்னா நான் கூட தானே வந்திருக்கிறேன், என் பேர் கெடாம என்ன ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம குனிஞ்சு வந்து பார்த்தோம். சார் இதுதான் கிறிஸ்துவுடைய அன்பா அப்படின்னு கேட்டான் அவன். நான் சொன்னேன், ஆமாப்பா இதுதான் கிறிஸ்துவுடைய அன்பு. என்னனால அவருக்கு ஒரு வார்த்தையப்பா நான் சொன்னேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் போட்டுக்குதுப்பா, என் கூட ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அதனால நான் சேதமாகாம என் கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். இந்த சேனைக்குள்ள பொல்லாத சேனைக்குள்ள இந்த குடிக்குள்ள இன்னைக்கு இவன் வரும்போது நான் கூட வந்திருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார், ஒரு பெரிய மதிலை தாண்டி நாங்கள் வெளியே போயிடுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அவன் குடிச்சு முடிச்ச உடனே அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவன் தேம்பி தேம்பி மடியில படுத்து அழ ஆரம்பிச்சான். அது சொன்னான், பாஸ்டர் அங்கிள் இந்த மாதிரி எனக்காக யாரும் ரிஸ்க் எடுத்ததே கிடையாது, நீங்க ஒரு பாஸ்டரா இருந்தாலும் கூட என்னுடைய குடிப்பழக்கத்தை இந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்காக என் கூடவே வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாளிலிருந்து அவன் குடியை முழுவதுமாய் மறக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் கெடாமல் அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளே வழிநடத்த ஒரு சேனைக்குள்ளும் பாய்ந்து போக நமக்கு உதவி செய்வார், ஒரு மதிலையும் தாண்ட நம் தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வசனம் என் வாழ்விலே நிறைவேறும்படியாக கர்த்ததாமே ஒரு பெரிய காரியத்தை செய்ததற்காய் மக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உம்முடைய துணையோடு சேனைக்குள் பாயவும் மதிலை தாண்டவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய